தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை வருகிற 8ஆம் தேதி சென்னையில் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை வருகிற 8ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை வருகிற 8ஆம் தேதி சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை வருகிற 8ஆம் தேதி சென்னையில் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை வருகிற 8ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை வருகிற 8ஆம் தேதி சென்னையில் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை வருகிற 8ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை ஆலந்தூரில் நசரத்புரம் நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பை பொதுமக்களுக்கு வழங்குகிறார் முதலமைச்சர். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை வருகிற 8ஆம் தேதி சென்னையில் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ஆலந்தூரில் நசரத்புரம் நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பை பொதுமக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்குகிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை வருகிற 8ஆம் தேதி சென்னையில் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். சென்னை ஆலந்தூரில் நசரத்புரம் நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கத்தை பொதுமக்களுக்கு வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை வருகிற 8ஆம் தேதி சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. பொங்கல் பண்டிகையை ஒட்டி 2.22 கோடி ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் வரும் 8ஆம் தேதி இந்த தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவங்கி வைக்க இருக்கிறார். குறிப்பாக ரேஷன் கார்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்பு அரசு வழங்குகிறது. கடந்த ஆண்டு பொங்கலையொட்டி கார்டுதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு அடங்கிய தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது. ஆனால் ரொக்கம் எதுவும் அப்பொழுது இடம்பெறவில்லை. எனவே இந்த ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் வரவுள்ளதை ஒட்டி பொங்கல் பண்டிகைக்கு 3000 ரொக்க பணமானது வழங்கப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. எனவே 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு ஆகியவை வழங்க அரசு ஏற்கனவே முடிவு செய்துள்ள நிலையில் தற்பொழுது 3000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஒரு நாட்களுக்கு முன்பாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3000 ரொக்கமும் வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக 2.22 கோடி அட்டைதாரர்களுக்கு இந்த தொகுப்பானது விநியோகமானது செய்யப்பட இருக்கிறது. இதற்காக ஏற்கனவே 248 கோடி ரூபாயானது இந்த பொருட்களானது கொள்முதல் செய்யப்பட்டு இருப்பு வைக்கொள்ளப்பட்டுள்ளதாக கூட்டுறவு சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வரும் 8ஆம் தேதி பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவங்க இருக்கிறார். குறிப்பாக பொங்கல் தொகுப்போடு சேர்த்து பொதுமக்களுக்கு 3000 ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் 8ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியினை சென்னை ஆலந்தூரில் உள்ள நசரத்புரம் நியாய விலைக் கடையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதற்கட்டமாக துவங்கி வைக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் இந்த பொங்கல் தொகுப்பானது பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும். ஏற்கனவே இதற்கான டோக்கன் அச்சிடப்பட்டு அதற்கான விநியோக தேதியானது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. எனவே டோக்கன் மூலமாக நியாய விலைக் கடை ஊழியர்கள் ஒவ்வொரு பொதுமக்கள் வீடுகளுக்கு சென்று எந்த நேரத்தில் கடைக்கு வர வேண்டும், எத்தனை மணிக்கு வர வேண்டும் உள்ளிட்ட விவரங்களை பூர்த்தி செய்து அவர்களிடம் வழங்குவர். அதன் அடிப்படையில் பொதுமக்கள் தங்களுடைய அருகில் உள்ள நியாய விலைக் கடைகளுக்கு சென்று
பொங்கல் தொகுப்பினை பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. எனவே இந்த டோக்கன் விநியோகம் தொடர்பான தேதி இன்னும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் தேதியானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 8ஆம் தேதி முதலமைச்சர் இந்த பொங்கல் தொகுப்பினை முதல் கட்டமாக துவங்கி வைக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த டோக்கன் விநியோகம் பெற்றவர்கள் தங்களுடைய அருகில் உள்ள ரேஷன் கடைகளில் சென்று இந்த பொங்கல் தொகுப்பினை பெற்றுக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வினிதா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.